நான் சாராயத்தை எப்படி வச்சுன்னு அவருக்கு தெரியும். அவரும் சப்போர்ட் பண்ணாரு எனக்கு சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு. இப்படிலாம் நீங்க வேலை செஞ்சுட்டு உங்க இடத்துல இன்னொருத்தர் வந்து வேட்மெண்ட் தாக்கும்போது அந்த 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து 84 வரைக்கும் அந்த 10 வருஷத்துல எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் வெரிஃபை பண்ணி எம்ஜிஆர் பேர்லையோ எம்ஜிஆருடைய உடனடி பேர்லையோ பினாமி பேர்லையோ ஏதாவது சொத்து இருக்கா கண்டுபிடிச்சு ஒரு எதிர்கட்சிக்கு தான் அது பயன்படும். அந்த மாதிரி எதிர்கட்சிக்கு துளியும் வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு தான் நம்ம கட்சியுடைய மக்கள் இதுதான் தலைவர். இதனாலதான் இன்னைக்கு அதிமுக கட்சிங்கிறது நிக்குது. அது சமூகத்தில் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா சார், எல்லா இடங்களையும் அதை வந்து பேசப்பட்டு வர்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலுமே பாத்தீங்கன்னா அதாவது இவருக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் நாங்களே அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். அதில் வந்து உங்களுடைய பெயரும் வந்தது வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுட்டி காட்டப்பட்ட விஷயம். அதோட 96ல் எம்எல்ஏ சீட்டுக்கு என் பேர் இல்லை, சீட் இல்லை. 96ல் தோத்ததில்லை. அந்த டைமுக்கு முன்னாடி இருந்தீங்களா எங்க கட்சியில ஒரு பொறுப்பாளர், என்ன சார் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் கொடுக்கணும், உங்க பேரே இல்லை அப்படின்றாங்க. அதுதான் அரசியல் அப்படின்னு. 96ல் வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு. எஸ்டி சவுன்ஸோ அவர் வேண்டிய அது போட்டுக்கிட்டாரு. நாங்க அவர்கிட்ட சட்டையும் போடல. என்னுடைய சார் உங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப நல்லது. அந்த கட்சிக்காரர் சொல்றாரு, பெஸ்ட் எம்எல்ஏ அவார்டு வாங்கிருக்கீங்க, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வாங்கிருக்கீங்க, இந்தியாவிலே இந்த மாதிரி அவார்டு வாங்கினதில்லை, இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கீங்க. அதுல விட டிஎஸ்பி எனக்கு மதுரையிலிருந்து போன் பண்றேன். அந்த டிஎஸ்பி சிட்டிங் டிஎஸ்பி டாக்டர் விட்டீங்க, கோட்டை விட்டீங்க, இதே சார் எப்படி விட்டீங்க, இவ்வளவுலாம் பண்ணிருக்கீங்க. டிஎஸ்பிங்க, சிட்டிங் டிஎஸ்பி அவங்க என்ன சொல்றாங்க, அதை அடுத்து அவங்கெல்லாம் வேட்புமனு தாக்க வரும்போது நானும் தான் பந்தோஸ்து இருந்தேன், எனக்கு நீங்க இல்லையான்னு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். எல்லாருக்கும் இருக்குல்ல சார், அதை பத்தி நல்ல மனிதர், ஒரு மருத்துவராக இருந்து மக்களாக இருக்காரு, மறுபடியும் ஒரு வரும்பொழுது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஏன்னா நான் சாராயத்தை ஒழிக்கும் போது அவருக்கு டிஎஸ்பி இருக்கு. நான் சாராயத்தை எப்படி வச்சுன்னு அவருக்கு தெரியும், அவரும் சப்போர்ட் பண்ணாரு எனக்கு சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு. இப்படிலாம் நீங்க வேலை செஞ்சுட்டு உங்க இடத்துல இன்னொருத்தர் வந்து வேட்புமனு தாக்கும்போது அந்த இடத்துல பந்தோஸ்துங்க அங்க இருக்கும்போது எனக்கு பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு, டாக்டர் ஏன் போட்டோ விட்டாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். எப்படியாவது அம்மாட்ட பார்த்து இப்படியே பிடிச்சிருக்கோம்மா அப்படி இப்படின்னு சொல்லி வருத்துங்க. பரவாயில்ல சார். கட்சியிலையும் நிறுவனத்திலையும் பாத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யாம வெளியே இருக்கலாம். யாரு வேலை செய்யாம, யாரு வந்து தொகுதிக்கு கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரு வந்து தொகுதியை வந்து சொட்டி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு எல்லா கட்சியிலுமே இது நடைமுறை இருக்கு. ஆகையினால இதெல்லாம் அரசியல், இதையும் தாண்டி தான் அரசியல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த 26 சட்டமன்ற தேர்தல் அதை விடுங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் படிப்பினையை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ரெட்டலை ஆட்சிக்கு வரும். அதனால நம்மளால உதவி செய்வோம். தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், ஒதுக்கி செல்றவங்க ஒதுக்கட்டும், உதாசீனப்படுத்தணும் உதாசீனப்படுத்தணும். அவங்களுக்காக நம்ம வந்தோம். நம்மளால என்ன செய்யும், இந்த கட்சி இந்த ரெட்டலை ஜெயிக்கணும், எம்ஜிஆர் கட்சி ஜெயிக்கணும், இந்த அம்மா நினைச்சது ஜெயிக்கணும். அவங்க 2 பேரும் நமக்கு வழிகாட்டியா தாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சோசியலா பேசுனதுல இன்னைக்கு இருக்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு யதார்த்தவாதி. அந்த அவர் மட்டும் இல்லைன்னா அத்திகட அவினாசிக்கு வந்திருக்கவே வந்திருக்காதா, எந்த தலைவரும் வந்திருக்கா எனக்கு தெரியும். எனக்கு 1562 கோடி ரூபாய் ஒரு ஸ்ட்ரோக்ல எவனும் சேங்ஷன் பண்ண போறாங்க. அவ்வளவு நிதி நெருக்கடியில ஒரு திட்டத்துக்கு இவ்வளவு ரூபா கொடுக்குறதான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா அவரு போன பிறகு அவர் பேர் சொல்லுவார். அதுதான் ஒரு தலைவன். அந்த திட்டத்தினால பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லாம அருகில் இருக்கிற மாவட்டங்களும் எத்தனை விவசாயிகள் பண்ணப்படுறாங்க, எத்தனை விவசாயம் பெர்குலேஷன், எத்தனை குளங்கள் வந்து நீர் ஊத்து வருது. திட்டம் 4 பயன்பாட்டுக்கு வருது. அதாவது இருக்கிற குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிரப்பணும். அப்போ அந்த ஏரியா பூரா நீர் ஏற்றுறது, பெர்குலேஷன், நீரை ஊற்றுறது, அடிமண்
அதை ஈரப்பசத்தை ஏத்துறது, அப்புறம் விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணீர் விடுறது, அப்புறம் குடிநீர், 4 வகையான மக்கள் பயனுக்கு அந்த திட்டம். அதை 12 வருஷமா அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்சியை சார்ந்த விவசாயிகள் போராடுறாங்க. சோ இவரும் ஒரு விவசாயிங்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்சிருவோம் அப்படின்னு அந்த நெருக்கடிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் ஸ்கீம் போடுவாங்க, ஒரு ஃபண்டு வருவாங்க, அப்புறம் யோசிப்பாங்க இங்க செஞ்சுட்டா மத்தறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. சில பொலிட்டிக்கல் கம்பஷனா இருக்கும், அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கும், இந்த செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும், ஆனா டிட்டர்மினேஷன் இருக்காது. இவர்கிட்ட பொலிட்டிக்கல் வில் இருந்தாலும் பொலிட்டிக்கல் டிட்டர்மினேஷன் தீர்மானமா இருந்தார், அரசியல் தீர்மானம் இதை செஞ்சிடணும் அப்படின்னு செஞ்சார். இந்த மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் அவரை எப்படி இந்த கட்சி செஞ்சது, இந்த கட்சி இந்த ஆட்சி இந்த மக்களுக்காக செஞ்சு பேசியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க. அதுதான் தேவை. இந்த மாதிரி காலகட்டத்தில் அதுதான் தேவை. குறை சொல்றதுனால தேவை. இந்த குறை சொல்லி என்ன ஆகுது உங்களுக்கு? அது எதிர்கட்சிக்கு தான் அது பயன்படும். அந்த மாதிரி எதிர்கட்சிக்கு துளியும் வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு தான் நம்ம கட்சியுடைய இருக்குமே தவிர மத்தளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா 75 இடங்கள் பெற்ற அதிமுக 2021 இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஸ்பீடா பண்ணியிருந்தா அது வெற்றியை 3வது முறை வெற்றியை அடைஞ்சிருக்கணும் எல்லாமே சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கு பல காரணம் நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு விதமான காரணங்களும் எழுப்பப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் சார், ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், 3வது முறை ஆமா கொஞ்சம் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எல்லாரும் கோஆபரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஸோ இதனாலதான் அப்போ நம்ம என்ன அந்த தவறுகள்லாம் 2026 செய்யக்கூடாது. செஞ்சால் தவறு, ஆட்சிக்கு வரவே வராது. அப்புறம் அதோட போச்சு, இனி வரும் காலங்கள்லாம் நியூ பிளேயர்ஸ் வந்துருவாங்க. அதனாலதான் நீங்க இது மிகப்பெரிய ஒரு கட்சி, மக்களுக்கான கட்சி. இதை நல்லா கொண்டு போறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்க பதவி கொடுக்குறாங்க. நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், அதிமுக எந்த விதமான ஒரு சலுகையும் நான் அனுபவிச்சிருக்கேன். எம்எல்ஏ இருக்கும் போது நான் அனுபவிச்சிருக்கேன், இந்த வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன். எந்த விதமான சலுகைக்காகவும் எந்த மந்திரி வீட்லையும் நின்னது கிடையாது. எம்எல்ஏ இருக்கும் சரி, இப்பவும் சரி நின்னது கிடையாது. எந்த மந்திரிட்டு போய் நான் 5 லட்சம் தரேன், எனக்கு சீட் கொடுங்க, அதை கொடுங்க, இந்த பொறுப்பு கொடுங்க, அந்த பொறுப்பு கேட்டதே கிடையாது. அதையும் அவமானமா நினைப்பேன். என்னுடைய பணியை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு லாஸ் கிடையாது. ஆனா என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னை பற்றி முழுசா தெரியும். 2016 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வால்பாறையில் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ்காரர் தலைவர் ட்ரேட் யூனியன் லீடர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் சீட்டுக்கு உங்களை மாதிரி ஆளுதான் வரும். என்னங்க நீங்க டிஎம்கே கூட்டணி இருக்கீங்க, சீட்டை கெடுங்கன்றீங்க அப்படின்னு. இல்ல நீங்க தான் வரணுங்க, வேற யாராவது வந்துட போறாங்க அவர் சொல்றத பாருங்க. அப்படியே எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாருங்க சீட் கிடைக்கிறதுக்கு. நானும் சொல்றேன், லெட்டர் தரேன் வாங்க அப்படின்னு. காங்கிரஸ்காரர் பெரிய விஷயம். இந்த 2016 தேர்தல் உங்களுடைய அணுகுமுறை அது ஒரு முக்கியமான காரணம். எதிர்கட்சியே உங்களுக்காக பேச சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது சாதாரண விஷயம். உங்களை பத்தி இன்னும் நாங்க பேசிக்குவோம், இன்னும் நாங்க பேசுவோம். எது இதுல டிஎம்கே காங்கிரஸ்ல டிஎம்கே காங்கிரஸ்ல அப்படி பேசுவாங்க. இப்படி அன்னைக்கு ஒரு நாள் தந்தி டிவியில பேசுறேன், ஒருத்தர் பேசுறாரு, நேத்தாங்க உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த காலேஜ் இந்த பசங்க படிக்கிறாங்கன்னா அந்த எம்எல்ஏ இல்லைன்னா இந்த இடமே கிடைச்சிருக்காரு அப்படின்னு உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ நல்லா பேசுனீங்க இன்னைக்கு டிவியில, 30 வருஷம் கழிச்சு பேசாம பாருங்க. அதான் நீங்க சம்பாதிச்ச சொத்து. அதுதான், இதுதான் நமக்கு தேவை, இதுதான் எனக்கு மன நிறைவு. இப்படித்தான் ஒவ்வொரு தொண்டனும் இருக்கும். இதுதான் எம்ஜிஆர், இதைத்தான் எம்ஜிஆர் எதிர்பார்த்தார். இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தா உங்களுடைய செயல்பாடு எப்படிலாம் அவர் போட்டிருப்பாரு? இதுக்கு அதையே சொல்றீங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன். அபுல் ஹசன் ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசி அவர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் சென்னை கார்பரேஷன் இருந்தார். 96 டிஎம்கே, அவர் டிஎம்கே கலைஞருக்கு வேண்டியவர். அப்போ பெரிய செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸராக போடுறாங்க. அப்புறம் என் ஒய்ஃப் அங்கே டாக்டராக இருந்துச்சு. அவருக்கு இது பண்ணனால அந்த சப் கலெக்டர் இங்கே சஸ்பெண்ட் பண்ணார். என்னை கம்யூனிட்டி செக்ரட்டரி பார்த்தார்ல, அதே இங்கே
என் ஒய்ஃபு உடைய சஸ்பெண்ட் பண்ணாப்புல. அவன் பரவாயில்ல, நான் போய் கெஞ்சிக்கல, சேலஞ்ச் பண்ணேன், போய் எனக்கு பண்ணுறது என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்போ அதை பார்க்க போனேன், உங்க ஆள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் சொல்றதுக்காக போனேன். இப்போ ஒய்ஃப் போட்டிருக்கும் போது அப்போதான் இந்த அரெஸ்ட்லாம் துணித்தாரு கலைஞர் வந்த புதுசுல பரபரப்பா இருக்கு. அண்ணாந்திமுக சொன்னாலே அரசு தான். அந்த நேரத்துல போய் அவர் அங்க இருக்கிறன்னா நான் சீட் எழுதி கொடுக்கணும்னா வாங்க டாக்டர் உடனே அவர் சொல்லிட்டேன். போனா நிர்மல் எக்ஸ்ட்ரா நிர்மல் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவரு வாங்க டாக்டர் உட்காந்து போனார். உட்காந்து நானே என் ஒய்ஃப் சார் அப்படின்ட்டு உங்க ஸ்டாஃப் தான் டாக்டர் அப்படியே உட்காருங்க. அவர் என்ன டாக்டர் என்ன டாக்டர் அவர் சொல்றது நிர்மல் பார்த்துருக்காரு. இவர் டாக்டர் ஸ்ரீதர் வால்பாறை முன்னாள் எம்எல்ஏ. டாக்டர் உங்க கட்சியில கலைஞர் சொன்னாரு 4 எம்எல்ஏ தான் தேர்வீங்களா, ஊழல் பண்ணலையா, மொத்த எல்லாருமே ரிலீட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கலைஞர் சொன்னார். அதுல நீங்களும் ஒருத்தர் டாக்டர். ஏன் டாக்டர் அங்க இருக்கீங்க, வாங்க டாக்டர், உங்களை மாதிரி ஆளுகளை கலைஞர் மடியில வச்சுக்குவாரு. இதே வார்த்தை சொன்னார். வாங்க டாக்டர் டிஎம்கே இப்படி கூப்பிட்டாரு. பக்கத்துல இருக்க நிர்மல் என் ஒய்ஃபு கேட்டுட்டு அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சார் உங்க நன்றிக்கு ரொம்ப நன்றி, கலைஞருக்கு ரொம்ப நன்றி, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பணியை தொடர்ந்து செய்றேன். அதிமுக ஆமா அந்த இருந்து என்னால மாற்று தொழில மக்களுக்கு செய்றேன். நான் கட்சியை சார்ந்து செய்யறது இல்லை. அப்ப சொல்லிட்டு சொன்னேன், நான் அதிமுக எம்எல்ஏ தான் சார். நான் எந்த தொகுதியிலையும் என்ன அவர் கோயம்புத்தூர் கலெக்டர் இருக்கும்போது அடிக்கடி வால்பாறை வருவார். கோயம்புத்தூர் கலெக்டர் இருக்கு. அவருடைய அங்க இருக்கிறவர் இவருக்கு அடிக்கடி வந்து பழங்கள் எல்லாம் கொடுத்து போவாங்க வால்பாறைக்காரர். அவர்த்தையும் கேட்டிருக்காரு. எல்லா கட்சிக்காரர்கிட்டையும் நான் வந்து நன்மதிக்கப்படுறதா சார் என்னுடைய வேலை. அது சொன்னாங்க டாக்டர், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அல்ல அது ஒரு விதமான ஒரு கலை தான். அது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா அந்த காலகட்டத்துல நாம சொல்றது இல்லை, எல்லா எம்எல்ஏ பாக்குறாங்க, நம்ம செஞ்ச வேலையும் பாக்குறாங்க, நம்ம செஞ்ச அந்த மூமெண்ட் பாக்குறாங்க. நான் இப்ப எம்எல்ஏ அங்க வரேன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருக்குன்னா எம்எல்ஏ தான் அங்க மரியாதை. அத்தனை புரோட்டோக்கால் எம்எல்ஏ தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் கலெக்டர் மதம்லாம் அப்படித்தான் வச்சிருந்தேன். இப்ப அதெல்லாம் பாக்குறாங்கல்ல. என்ன இருந்தாலும் டாக்டர் ஸ்ரீதர் மாதிரி ஒரு எம்எல்ஏ வராது, அப்படிதான் பேசுறாங்க. நாம சொல்றதை கம்பேர் பண்ணிக்கிறேன். ஒரு முன்மாதிரி எம்எல்ஏ செயல்பட்டு முன்மாதிரி அந்த தொகுதிக்கு வந்து என்ன பண்ணணுமோ அப்படி சொல்ற பணிகளை அதையும் இந்த கலெக்டர்கள் வந்து எம்எல்ஏ யாருக்கு விவரம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் எனக்கு இன்னும் நினைச்சாலும் 5 வருஷம் எம்எல்ஏ ஆனது 50 வருஷம் எம்எல்ஏ ஆன மாதிரி எனக்கு ஒரு நிறைவு. 50 வருஷம் எம்எல்ஏ ஆனது நிறைவு. 5 வருஷம் திறம்பட செஞ்சுட்டேன். ஆத்ம திருப்தி இருக்கு. அதை நினைச்சிட்டு இருக்க மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க, நாளைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போன் பண்ணாலும் இன்னைக்கும் 10 பேர் 10 பேர் வராங்க. இந்த ஆள் ரொம்ப மோசங்க ஒருத்தம் கூட சொல்றாங்க. நீங்க வளர்ந்த சூழல் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாளாகும், கெட்ட பேர் ஒரு விஷயத்தை எடுக்கலாம். அது நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பல விதமான விஷயங்களை வந்து நம்ம இப்பதான் பாயிண்ட் வரேன். இவ்வளவு நல்ல பேர் எடுத்தாலும் என்னை வந்து அதிமுகல இருந்து அந்த அம்மா இருக்கும்போது என்னை எப்படி மட்டம் தட்டணும், என்னென்ன பண்ணணும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. நல்ல பேரும் உங்களுடைய திறமையை உங்களுக்கு எதிர்ப்பா மாதிரி என்னென்னமோ செஞ்சாங்க. அதையும் மீறித்தான் நம்ம இருந்தோம். அதனால நமக்கு மிகப்பெரிய இழப்பு, பொருளாதார இழப்பு, எல்லா இழப்பு எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு நம்ம கவலைப்படல. ஏன்னா நம்ம கொள்கையில விளக்கக்கூடாது, நம்முடைய தனித்தன்மையை நம்ம விட்டு கொடுக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாம் என்னன்னா, சரி நம்ம கட்சி நல்லா இருந்தாச்சு, நம்ம எங்க இருக்கோமோ எது இருக்குமோ அது பிரச்சனை இல்லை, நம்ம கட்சிக்கு வந்து நம்ம திறவுச்சு, அதுதான் எல்லாத்தையும் கேட்குது. அப்படி இருக்கும்போதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பெருசா பாதிக்காது. ஆனா ஒரு சங்கடத்தை உண்டாகும். பார்கெயின் பண்றாங்க, 4 சீட் கூட கேட்பான் அரசியல். இந்த மாதிரி ஒரு இது பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேரணும். ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதிமுக எப்படி டார்கெட் பண்றாங்க. இதையும் கடந்து வந்து இந்த கட்சி நிற்குதுன்னா அவர் எம்ஜிஆருடைய கடினமான உழைப்பு, அவருடைய நல்ல ஒரு எண்ணம், அவர் மக்கள் மேல் வச்சிருந்த அன்பு, இந்த மாதிரி. இதுக்கு ஒரு உதாரணம், எம்ஜிஆர்
சிஎம் இருக்கும்போது தேனி மாவட்டத்தில் கோடியிலிருந்து நாடாரி மன்னன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி போகும்போது ஆளுகளுக்கு காசு இல்லை, ரசிகர்களுக்கு காசு இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஸோ பிளட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில பிளட்டை விற்று அந்த கிடைக்கிற காசை எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே உள்ள ஒரு டாக்டர் என்ன இப்படி டெய்லி ரத்தம் கொடுத்துட்டு இருக்கானுங்க, டெய்லி பணம் பார்க்க போகணும். உடனே எம்ஜிஆருடைய பர்சனல் டாக்டர் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி உங்க தொண்டர்கள் டெய்லி பண்ணி வித்துட்டு இருக்காங்க, ரத்தத்தை விற்று ரத்தத்தை கொடுத்து டெய்லி படம் பார்த்துட்டு இருக்காங்க, இது ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, அது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இவர் பர்சனல் டாக்டர், அவர் சுந்தரமானியத்தில் அவர் போய் எம்ஜிஆர் சொல்லி எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டு உடனே அங்கே ஃபோன் பண்ணி எல்லாரும் மன்றத்தில் உள்ள எல்லா ரசிகர்களும் எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லிட்டு நேரம் அங்கேயே போயிருக்காரு. பாருங்க, அங்கேயே போய் நீங்கள் என் உடன்பிறப்பாக உங்களை நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் உடம்புடைய ஆரோக்கியத்தை கெடுத்துடக்கூடாது, தினமும் ரத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும், நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னோடனே தொண்டர்கள்லாம் சேர்ந்து உங்கள் படத்தை அங்கே டெய்லி பார்க்காம இருக்க முடியல, ஏன்னா எங்கிட்ட காசு கிடையாது, எங்களுக்கு இதை தவிர வேலை இல்லை அப்படின்னு ஒன்றும் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது நானே உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் அதை செய்யாதீங்க, உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ எனக்கு கடிதம் கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். பயங்கரமான கரவாசமா எம்ஜிஆர் வந்துட்டாரான். அதே மாதிரி லெட்டர் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் தண்டு பிஏ வச்சு பணம் அனுப்பிச்சு கொடுத்தாராம் எம்ஜிஆர். இதுதான் தலைவர். இதனாலதான் இன்னைக்கு அதிமுக அதிமுக கட்சிங்கிறது நிக்குது. எம்ஜிஆருங்கிற ஒரு தலைவரை மக்கள் தலைவர் ஏத்துக்கிறாங்க, சாதாரணமா வந்துடாது. அது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நாஞ்சில் மனோகரன் ரெவன்யூ மினிஸ்டர் அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆர் 1977 89 நடந்த இந்த விஷயம், 89 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நாஞ்சில் மனோகரனை கூப்பிட்டு அவர் ரெவன்யூ மினிஸ்டர். அந்த நாஞ்சில் மனோகரன் தான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வராரு. அந்த 77 எம்ஜிஆர் முதலமைச்சரானது 84 வரைக்கும் அந்த 10 வருஷத்துல எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வெரிஃபை பண்ணி எம்ஜிஆர் பேர்லையோ எம்ஜிஆருடைய உடனடி பேர்லையோ பினாமி பேர்லையோ ஏதாவது சொத்து இருக்கா கண்டுபிடிச்சு கொடுங்க. நாஞ்சில் மனோகர் எல்லாத்துக்கும் எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வெரிஃபை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அவர் நோட் போட்டு கலைஞர் அடிச்சிருக்கு. இந்த 11 வருட வரங்களில் 1 சென்ட் இடம் கூட எம்ஜிஆர் பேரிலோ மனைவி பேரிலோ நண்பர்கள் பேரிலோ பினாமி பேரிலோ இல்லை என்று சொன்னார். அப்போ கலைஞர் எப்படி யோசிச்சிருப்பாரு, அடடா நம்ம தவறாக நினைச்சிட்டோமே அப்படின்னு. நம்ம நாஞ்சில் கவனம் இல்லைங்க தலைவரை, ஒரு இடம் கூட வாங்கினதில்லை. ஆனால் அதே சொல்லியிருக்காராம், அதிலேயே பத்திரப்பதிவில் சில சொத்துக்களை அவர் வித்திருக்கிறார் மக்களுக்காக. அவர் உழைத்த சொத்தை வித்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் வந்துருக்கு. வாங்கினதாக ஒரு இடம் கூட இல்லை. அப்பேற்பட்ட தலைவனுடைய கட்சியில் நமக்கு ஒரு பணி எம்எல்ஏ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நம்ம பாக்கியப்படணுமே தவிர அதுக்காக நன்றி கட்டணம் நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு ஏதாவது செய்வோம், தலைவருக்கு ஏதாவது செய்வோம், என்ன ஆளாக்கி அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்வோம், அதுதான் நம்ம செஞ்சுட்டு இப்படி எல்லாரும் நினைக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுடைய நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடும் நல்ல நோக்கமும் மேலும் மேலும் சிறக்க சிசிஎன் மீடியா சார்பாக நெஞ்சாத நன்றி சார். நன்றி, வணக்கம்.